திமுகவும் அதிமுகவும் சேர்ந்து விஜயை வந்து சிஎம் ஆகிறதுல இருந்து நிப்பாட்டிடலாம் அப்படிங்கிற ஒரு பேச்சு இருந்ததுன்னு பரவலா பேசப்படுது. அதுல இவரு ஒரு நாள் என்ன சொல்றாரு, திரும்ப வந்து சிஎம் ஆபீஸ்ல இருந்து, ஸ்டாலினுடைய ஆபீஸ்ல இருந்து இந்த பேச்சு வந்தது, ஆனா அது நல்லா இருக்காதுன்னு நான் சொன்னேன், அடுத்து என்னைய கொண்டு வர்றதா சொல்லி பேச்சுகள்லாம் இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த நாள் என்ன சொல்றாரு, இல்ல அது ஏதோ கிசு கிசு மாதிரி இருந்தது, அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்லைன்னா இவர் வார்த்தைக்கு அப்புறம் என்ன மரியாதை இருக்கு? பிரதமர் வந்து திமுக வந்து பரிஞ்சு பேசுனது வந்து ஆடு நனைவேன்னு ஓனாய் அழுத கதை தான். மற்றபடி அவருக்கு திமுக மேல எந்த விதமான பற்று கிடையாது கிடையாது. அவங்களுக்கு முதல் எதிரி தமிழ்நாட்டுல திமுக தான். ஏன்னா ஐடியாலஜிக்கலி அந்த அடிப்படை கொள்கைகளை நாசமாக்கணுங்கிறது பிஜேபியுடைய நோக்கம். பிஜேபி அதுக்கு சைலண்ட் சப்போர்ட்டரா இருந்திருக்கலாம். ஏன்னா அவங்களுக்கு பிரச்சனை என்னன்னா, இவ்வளவு பெரிய ஆளா இவர் விஜய் வளருவார்னு அவங்க எதிர்பார்க்கல. தன்னுடைய மொத்த கட்டுப்பாட்டு இருப்பாரு, மிஞ்சி மிஞ்சி போனா சரி இது ஒரு தொங்கு சட்டசபையாக வருவதற்கு விஜய் துணை புரிவார்னு அவங்க நினைச்சிருக்கலாம். அவங்க நினைப்ப மீறி இவர் வந்து தன்னந்தனியா ஏறக்குறைய ஆட்சி அமைக்கிற அளவுக்கு வந்துட்டாரு. அடுத்து இவருக்குள்ள அட்வைசர்ஸ் வந்து தமிழ்நாட்டுல பிஜேபி அல்லது பிஜேபி சப்போர்ட்டட் பார்ட்டியோட இவரோ வச்சுக்கிடாதீங்க, அது வந்து நமக்கு நல்லது இல்லைன்னு சொல்லியிருந்திருக்கலாம். அதனாலதான் அவர் காங்கிரஸ் கொடுத்தோன்னு டக்குன்னு வாங்கிட்டாரு. அடுத்து இவங்க 8 எம்எல்ஏக்கள் வந்தோன்னா அதையும் வாங்கி வச்சுட்டாரு. இதெல்லாம் வந்து பிஜேபிக்கு வந்து கிளி ஏற்படுத்தியிருக்கலாம். ஏன்னா அவங்களுடைய நோக்கம் காங்கிரஸ வந்து காலி பண்ணணும். ஏன்னா அது ஒண்ணுதான் இவங்களுக்கு எதிராக ஆல் இண்டியா லெவல் பார்ட்டியா இருக்குது. ஆல் இண்டியா லெவல்ல நம்மளை தவிர யாருமே இருக்கக்கூடாதுன்னு பாக்குறாங்க. கட்சி பொறுப்பில் திரு ஸ்டாலின் அவர்கள் தொடர்ந்து இருக்க வேண்டும். அப்படி இருப்பதன் மூலமாகவே தேசிய அரசியலில் குறிப்பிடத்தக்க ஒரு அரசியல் தலைவராக அவரால் இருக்க முடியும். ஆனா தன்னுடைய கட்சியை விட்டுட்டு அவர் தேசிய அரசியல்ல போறதுங்கிறது வந்து இட் இஸ் நாட் டிசைரபிள். தமிழ் நியூஸ் நேரல் கண்வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இருந்திருப்பவர் ஓய்வு பெற்ற IAS அதிகாரி மரியாதைக்குரிய திரு பாலச்சந்திரன் அவர்கள். சார் வணக்கம். வணக்கம் சகி. வணக்கம். 2 தினங்களுக்கு முன்னதாக திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் வந்து ஒரு இளைஞர் அணி கலந்தாலோசனை கூட்டம் நடந்துச்சு. அதுல எதிர்க்கட்சி தலைவர் திரு உதயநிதி ஸ்டாலின் ஒரு கடுமையான ஒரு விமர்சனத்தை முன் வச்சிருந்தாங்க. மோடியும் அமித்ஷாவும் மீண்டும் மீண்டும் ஜெயிக்கிறதுக்கு நம்ம வந்து அவங்கதான் காரணம் அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தோம். பாஜக தொடர் வெற்றிக்கு மோடி அமித்ஷா தான் காரணம் அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தோம். பட் ஆனா அதுக்கு வந்து காங்கிரஸ் தான் காரணமா இருந்திருக்கு, நம்ம இப்பதான் தெரிய வருது அப்படின்னு திரு உதயநிதி ஸ்டாலின் கடுமையான ஒரு விமர்சனத்தை முன் வச்சிருந்தாரு. அப்படி நீங்க எப்படி பாக்குறீங்க? காங்கிரஸ் தான் ஒரு எதிர்கட்சி தான் உதவுதா பிஜேபி வந்து மீண்டும் மீண்டும் ஆட்சிக்கு வர்றதுக்கு? காங்கிரஸ்ல உள்ள பல பேர் உதவுறாங்கிறது உண்மைதான். அதாவது காங்கிரஸ் வந்துங்க இன்னைக்கு இவங்க ஹிந்துத்துவ தீவிரமா பேசுறாங்க பிஜேபி. காங்கிரஸ் வந்து ரொம்ப தீவிரமான ஆன்டி ஹிந்துத்துவ பார்ட்டியா. காங்கிரஸ் ராகுல் பேசுறாரு ஆன்டி ஹிந்துத்துவா, கார்கே பேசுறாரு, பிரியங்கா பேசுறாங்க, வேற யார் பேசுறாங்க? நீங்க யோசிச்சு பாத்தீங்கன்னா ஜெயராம் ரமேஷ் எல்லாம் இவ்வளவு தூரத்துக்கு அறிக்கை விடுறாரு, பொருளாதார அறிக்கையெல்லாம் ரொம்ப கரெக்டா விடுறாரு. ஆன்டி ஹிந்துத்துவான்னு சொல்லி அவர் அறிக்கை விடுறாரு. மத்திய பிரதேசத்துல வந்து அகிலேஷ் யாதவுடைய பார்ட்டி வந்து 15 சீட்டு கேட்டாங்க, 8 சீட்டு கொடுத்துட்டு தான் சரி சொல்லியிருந்திருப்பாங்க. முதல்ல கேட்கறது கொஞ்சம் ஜாஸ்தியா கேட்பாங்க. ஒரு சீட்டு கூட அவங்களுக்கு கொடுக்க மாட்டேன்னு கமல்நாத் நின்னாரு. அது யாருக்கு ஹெல்ப் பண்ணுச்சு? பிஜேபி தான் ஹெல்ப் பண்ணுச்சு. ரொம்ப அற்பமான இதுலதான் வாக்கு வித்தியாசத்துல தான் பிஜேபி வந்து அங்க ஜெயிச்சு வந்தாங்க. ராஜஸ்தான் சொல்லிட்டே போலாம். ஒவ்வொரு மாநிலத்திலையும் காங்கிரஸுடைய பிரச்சனை என்னன்னா, பிஜேபி இவ்வளவு பலம் பெறதுக்கு முன்னாடி காங்கிரஸுடைய ஓட் பேங்க் என்ன? காங்கிரஸுக்கு ஒரு நிலையான ஓட் பேங்க்ங்கிறது வந்து அப்பர் காஸ்ட், மைனாரிட்டிஸ், SC ST இதை வச்சுதான் அவங்க ஏறக்குறைய 30 வருஷம் இந்தியா வந்து ஆண்டுகிட்டு. ஓபிசியை பத்தி அவங்க கவலைப்பட்டதே கிடையாது. ஏன்னா ஓபிசி வாக்கு வந்து பிரிஞ்சு போகும். ஆனா இதை வந்து நம்ம பிரியாம வச்சுக்கலாம், தக்க வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி முதல்ல ஒரு காலத்துல இந்த ஓபிசி எல்லாருமே இது ஜனசங்கம்னு சொல்லி இருந்த போது இவங்க கூட இருந்தவங்க, ஜனசங்கத்து கூட இருந்தவங்க பெரும்பாலும் ஒரு எதிர்கட்சியா இருந்து ஓட்டு போட்டவங்க. அதுக்கப்புறம் சரண் சிங் இந்த மாதிரி இவர் அகிலேஷோடைய தகப்பனார் யாதவ் இவங்கெல்லாம் வரும் பொழுதுதான் அவங்க ஓபிசிக்குன்னு சொல்லி அந்த ஓபிசி ரிசர்வேஷன் அது ஒரு பெரிய கதை உங்களுக்கு தெரியும். அவங்க வந்து ஒரு அணியா வந்து திரண்டு வந்தாங்க. அப்போ எப்போ பிஜேபி வந்து பலம் பொருந்தியதாக ஆனதோ அந்த நிமிஷத்துல வந்து அப்பர் காஸ்ட் அத்தனை பேரும் பிஜேபி பக்கம் போயிட்டாங்க. இன்னைக்கு அப்பர் காஸ்ட் சப்போர்ட்டுங்கிறது காங்கிரஸ்க்கு அதனால இல்லாம போயிடுச்சு. அடுத்து வந்து SC ST வந்து என்னாச்சு? SC STs வந்து என்ன பார்த்தாங்கன்னா, நம்ம மேல குதிரைச்சவாரி பண்ணிட்டே இருக்காங்க, நம்மள 4 பேருக்கு முக்கிய போஸ்ட் கொடுப்பாங்க, மத்தபடி நம்ம எங்க இருக்கோமோ அங்கேயேதான் இருக்க வேண்டியிருக்கு அப்படின்னு சொல்லி கன்ஷிராம் வந்து யூபியில வந்து ரிவோல்ட் பண்ணாரு. ராம்விலாஸ் பாஸ்வான் வந்து பீகார் ரிவோல்ட் பண்ணாரு. அப்போ அவங்களுக்கு SC ST சப்போர்ட்டும் போயிருச்சு. போனதுக்கு அப்புறம் அவங்களுக்கு மீறி இருந்தது மைனாரிட்டி சப்போர்ட் இருந்ததுன்னா அது முலாயம் சிங் யாதவ், லல்லு பிரசாத் யாதவ் எஃபெக்டிவா யூபிலையும் பீகார்லயும் மைனாரிட்டிஸை கொண்டு போயிட்டாங்க.
அப்ப இன்னைக்கு அவங்களுக்கு உள்ள சப்போர்ட் அப்படிங்கிறது வந்து தென்னகத்துல இருக்கு. அதுக்கு காரணம் காங்கிரஸ்ங்கிற பார்ட்டி இல்ல. அது காரணம் இண்டிவிஜுவல் லீடர்ஸ். இதுல வந்து உங்களுக்கு வந்து ஏகே ஆண்டனி வந்து ஒரு லெஃப்ட் ஆஃப் சென்டர் சீஃப் மினிஸ்டர் காங்கிரஸ்ல இருந்து இருந்தாரு. அதனால இங்க உள்ள காங்கிரஸ், கேரளாவில் உள்ள காங்கிரஸ் எப்பவுமே இடதுசாரி தன்மை உள்ள காங்கிரஸ் தான். அதனால இடதுசாரிக்கும் இவங்களுக்கு இடையில கொள்கை அளவுல ரொம்ப பெரிய வித்தியாசம் யாரும் சொல்ல முடியாத அளவுக்கு அவங்க தங்களை பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்காங்க. இங்க இதுல வந்து சீதாராமையா வந்து அவர் ஒரு சோசியலிஸ்ட். அவர் வந்து இந்த ஏழை எளியவர்கள்னு சொல்லி ரொம்ப ஸ்ட்ராங்கா நிக்கிறார். ஓபிசி, எஸ்சி, எஸ்டி, மைனாரிட்டிஸ் இந்த யூனிட்டில் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்குது. அவருடைய பாலிசியும் அதே மாதிரி இருக்கு. அதனால அவர் நிக்கிறாரு. எனக்கு ரேவந்த் பத்தி அதிகமா தெரியாது. ஏன்னா முதல்ல பிஜேபி இருந்தார், அடுத்து இங்க வந்திருக்காருன்னு சொல்றாங்க. ஆனா இங்க இந்த 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 2 மாநிலங்கள்லயும் தமிழ்நாட்டுல வந்து அவங்க வந்து இந்த மாதிரியான ஒரு ப்ரோ போவர்னு சொல்லி தன்னை வடிவமைச்சுக்கிட்ட ஒருங்கிணைந்த வளர்ச்சிங்கிறத நம்ம பேசுறதுல நடத்துறதுல நம்பிக்கை உள்ளவங்களாக இருக்கிற திராவிட முன்னேற்ற கழகத்தோட இணைச்சுக்கிட்டு இருந்ததுனால அவங்களுக்கு தமிழ்நாட்டிலேயும் ஒரு இமேஜ் இருக்கும். நார்த் இந்தியாவில் அவங்களுக்கு இன்னைக்கு அப்பர் காஸ்ட் கிடையாது, அவங்க கூட எஸ்சி எஸ்டி கிடையாது, மைனாரிட்டிஸ் கிடையாது, இரலவெண்டா போயிட்டாங்க. அப்ப இன்னைக்கு என்ன போட்டி நடக்குது நார்த் இந்தியாவில்? ராஜஸ்தான்ல, மத்திய பிரதேசத்துல, இந்த இடத்துல பீகார், யூபி அவன் கைவிட்டு போயிடுச்சு. இன்னைக்கு ராஜஸ்தான், மத்திய பிரதேசம் ரெண்டுலயும் அவங்க தான் எதிர்கட்சியா இருக்காங்க. என்ன போட்டி நடக்குதுன்னா, இந்த பக்கம் 10 பெரிய ஆளுங்க பணபலம் படைத்தவர்கள், இந்த பக்கம் 10 பெரிய ஆளுங்க. இந்த இந்த 2 பேரும் சேர முடியாத சூழ்நிலை. அதுக்கு காங்கிரஸ் பிஜேபிங்கிறது காரணம் கிடையாது. ஜன்மமா இருக்கிற போட்டி மனப்பான்மை. அப்போ ஒருத்தர் வந்து எப்படி இதுல வந்து ஆந்திரால வந்து என்டி ராமராவ் வந்தபோது அங்க பெரிய 2 கம்யூனிட்டி ரெட்டிஸும் கம்மாஸும் தான். ஆனா 2 பேருமே பவர்ஃபுல் லேண்ட்லார்ட்ஸ், பெரிய பெரிய நிலம் சுமந்தார்கள். பிளஸ் கம்மாஸ் வந்து பியூரோக்ரஸிலையும் ரொம்ப பேர் இருந்தாங்க. ஆனா கம்மாஸ் வந்து என்னைக்குமே அங்க வந்து முதல்வர் ஆகிற வாய்ப்பு ரொம்ப கம்மியா இருந்தது. அதிகமாக முதல்வர் வந்து ரெட்டி கம்யூனிட்டி தான். இவர் வந்து என்டி ராமராவ் வந்து கம்மா கம்யூனிட்டி சேர்ந்தவர். அப்ப என்டி ராமராவ் வந்த உடனே, பாலிடிக்ஸ்க்கு வந்த உடனே கம்மா கம்யூனிட்டில இருந்த அத்தனை பேரும் தங்களுடைய பொருள் பலம், ஆள் பலம் எல்லாத்தையும் வந்து என்டிஆர் கொடுத்தாங்க. இவருடைய கரிஷ்மாவை வச்சு அவங்க வந்து பதவிக்கு வந்தாங்க. என்டிஆர் இருந்தாலும் கம்மாவுடைய ஆட்சி அப்படின்னு சொல்லி அவங்க நினைச்சாங்க. என்டிஆர் எல்லாருக்கும் பொதுவா இருந்திருக்கலாம். ஆனா அவங்க வந்து நிச்சயமா ஒரு திருப்தி இருந்தது அவங்களுக்கு, கம்மா ஆட்சி வந்து இங்க வந்துருச்சு. அதே மாதிரி ராஜஸ்தான்லயும் மத்திய பிரதேசலயும் அந்த சின்ன சின்ன கிங்டம்ஸ் நிறைய இருந்த இது ஊர், அந்த 2 ஊருமே வந்து அப்போ ஒரு 10 பேர் இந்த பக்கம் இருப்பாங்கன்னா பெரிய ஆளுங்க காங்கிரஸ்ல, இந்த பக்கம் ஒரு 10 பேர் பிஜேபியில் இருப்பாங்க. இவங்க 2 பேருக்குள்ள போட்டி. இந்த போட்டியில வந்து இவ்வளவு தூரத்துக்கு வந்து காங்கிரஸ் வந்து தன்னுடைய ஸ்ட்ரென்த்தை மஸ்டர் பண்ணிட்டு இருக்க ஒழிய மத்தபடி ஆன்டி ஹிந்துத்துவம் அது எல்லாம் அவங்க பேச முடியல. பேசுறதுக்கு ஏன்னா அவங்க உள்ள பார்ட்டியில உள்ள அத்தனை பேருமே சாஃப்ட் ஹிந்துத்துவா தான் அந்த ஊர்ல உள்ளவங்க. அங்க இவங்க இதெல்லாம் பத்தி பேச முடியாது. எப்படி பிஜேபி வந்து பீஃப் தப்புன்னு சொல்லி கேரளாலயோ நார்த் ஈஸ்ட்லயோ பேசினா அவங்களுக்கு ஒரு ஓட்டு கிடைக்காது. அதே மாதிரி தான் இவங்களும் ஆன்டி ஹிந்துத்துவம் அங்க பேச முடியாது. அப்போ இவங்க சொல்றது கரெக்ட் தான். பிஜேபியுடைய வெற்றிக்கு பெரும்பாலும் காங்கிரஸ் உடைய லோக்கல் லீடர்ஸ் தான் காரணமா இருந்தாங்க. மத்திய பிரதேசல சந்தேகம் இல்லாம அவங்க தான் காரணமா இருந்தாங்க. இப்ப இவர் வந்து சிந்தியா வந்து ஒரு 23 பேரை கூட்டு வந்தாரு. வரிசையா பாருங்க நீங்க என்ன நடந்ததுன்னு சொல்லிட்டு. அதனால அவங்க சொல்றதுல வந்து தவறு இல்லை. இத்தனை நாள் பேசாம இருந்தாங்க. ஏன்னா அதை பத்தி பேசுறது தேவையில்லை. கூட்டணி தர்மங்கிற அடிப்படையில பேசாம இருந்தாங்களா சார்? இல்ல அது மட்டும் இல்ல, கூட்டணி தர்மங்கிறத விட இதுல வந்து பார்லிமெண்ட்ல வந்து ராகுல் காந்தியும் கார்கேயும் வந்து ஆன்டி பிஜேபியா இருக்காரு. நம்மளும் நம்முடைய கொள்கைகளும் ஆன்டி பிஜேபி கொள்கைகள். அதனால கோயலசன்ஸ் ஆஃப் ஐடியாஸ் இருக்கு. பார்லிமெண்ட்ல நம்ம வந்து ஒரு அணியா இருந்து செயல்பட முடியுது. பிளஸ் தமிழ்நாட்டுல ஆல் இந்தியா காங்கிரஸ் கமிட்டிக்கு இந்தியா தென்னிந்தியாவை பொறுத்த மட்டும் காங்கிரஸ்ங்கிறது இன்னைக்கு வரைக்கும் நேரு, இந்திரா காந்தி, ராஜீவ் காந்தி, ராகுல் காந்தி அந்த ஃபேமிலி ரொம்ப முக்கியம். அப்ப அந்த ஃபேமிலியுடைய இமேஜ் வந்து ரொம்ப முக்கியம். அந்த இமேஜ் நமக்கு சாதகமா இருக்கு. அதனால நமக்கு எல்லா விதத்திலும் சாதகமா இருக்குனால விமர்சிக்காம இருந்தாங்க. இன்னைக்கு அவங்க வெளியில போனோம்னா இவங்க விமர்சிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. அவ்வளவு. அதே திரு உதயநிதி அவர்கள் அதுல என்ன சொன்னாங்க, இன்னொரு குறிப்பிட்ட விஷயம், இனி கிட்டையே சேர்த்துக்க கூடாது இனிமே காங்கிரஸ, முதுகுல குத்திட்டு போயிட்டாங்க அப்படின்ற ஒரு கடுமையான விமர்சனத்தை முன் வச்சாங்க. இதுக்கு காங்கிரஸ் தரப்புல கேள்விகள் கேட்கப்பட்டது. நான் பேர் குறிப்பிட விரும்பவில்லை. அவங்களாம் இப்ப என்ன விமர்சனம் வைக்கிறாங்கன்னா, பாருங்க திமுக வந்து இப்ப பாஜகவை நோக்கி போய்கிட்டு இருக்கு. வரக்கூடிய காலங்கள்ல மோடி கூட இவங்க கூட்டணியை வச்சுப்பாங்க. மத்திய அமைச்சரா கூட ஆவதற்கு வாய்ப்பு இருக்கு. நேற்று தினம் மத்திய கல்வித்துறை அமைச்சரிடம் கூட இந்த கேள்வி முன்வைக்கப்பட்டது அப்படின்னு என்னுடைய நினைவில் இருந்தது. அப்படி இப்ப பாஜகவை நோக்கி திராவிட முன்னேற்ற கழகம் தற்போது நகர்ந்து கொண்டிருக்கிறதா? காங்கிரஸ் இந்த கூட்டணியை முறித்த மறுநாளே கர்நாடகத்திலே பிரதமர் மோடி அவர்கள் பேசும்பொழுது, பாருங்க பாராசைட் காங்கிரஸ் வந்து முதுகுல குத்திட்டு போயிடுச்சு, டிஎம்கேக்கு துரோகம் பண்ணிட்டு போச்சுன்னு சொல்லி பிரதமர் மோடி டிஎம்கேக்கு ஃபேவரபிளான ஒரு கருத்தை முன் வச்சார். அப்ப இதெல்லாம் சுட்டி காட்டப்பட்டு ஒரு கொஸ்டின் வந்து ரைஸ் பண்ணப்படுது. அப்ப டிஎம்கே பிஜேபி நோக்கி போய் கொண்டிருக்கிறதா எப்படி பாக்குறீங்க?
பிரதமர் வந்து திமுகவுக்காக வந்து பரிஞ்சு பேசுனது வந்து ஆடு நனையுதேன்னு ஓநாய் அழுத கதை தான். மத்தபடி அவருக்கு திமுக மேல எந்த விதமான பற்றும் கரிசனம்லாம் பாசமும் கிடையாது. 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 அவங்களுக்கு முதல் எதிரி தமிழ்நாட்டுல திமுக தான். ஏன்னா ஐடியாலாஜிக்கலி இப்ப திமுகவும் காம்ப்ரமைஸ் பண்ணாத பார்ட்டின்னு நான் சொல்லல. அவங்களும் பெரியார் வந்து கடவுளே கிடையாதுன்னு சொன்னாரு. அண்ணா வந்து ஒன்றே குலம் ஒருவனே தேவன் சொல்ல. எலக்டரல் பாலிடிக்ஸ்னு வரும்போது காம்ப்ரமைசஸ் நடக்கத்தான் செய்யும். அதனால இவங்களும் காம்ப்ரமைஸ் பண்ணியிருக்காங்க. ஏன் சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு அனுசரணையா நடந்ததே கிடையாதா? இன்னைக்கு உள்ள கான்ஸ்டிடியூஷன் படி மாநிலங்களுக்கு எந்த பலம் இருக்குங்கிறத திமுக நல்லா உணர்ந்திருக்காங்க. முடிஞ்ச அளவுக்கு தங்களுடைய அடிப்படை கொள்கைகளை, உரிமைகளை விட்டுக் கொடுக்காம இருக்காங்க. மற்றபடி அனுசரணைங்கிறது வந்து பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா அந்த அடிப்படை கொள்கைகளை நாசமாக்கணுங்கிறது பிஜேபியுடைய நோக்கம். அதாவது ஆர்எஸ்எஸ் வந்து அவங்களுடைய அட்வைசர்ஸ் அண்ட் அங்கிருந்து வந்தவங்க பிஜேபி. அது யாருக்கும் எந்த சந்தேகமும் இல்லை. ஆர்எஸ்எஸும் நாக்பூர்ல வந்து போட்ட ரெசல்யூஷன்லயும் வந்து யார் இந்த நாட்டை ஆளணும் அப்படின்னு தெளிவா சொல்லியிருக்காங்க. அது தவிர அவங்க வந்து இந்த நாள் வரணுங்கிறதுல நம்பிக்கை உள்ளவங்க ஆர்எஸ்எஸ் வந்து. ஆனா பிறப்புக்கும் எல்லா உயிர்க்கும் அப்படிங்கிறதுல ஆழமா பேசுறவங்க திமுக காரங்க. பொதுவா திமுக காரங்கிட்ட வந்து இந்த நாள் வரணுங்கிறதுல வந்து நம்பிக்கை இருக்கதா சொல்ல முடியாது. சில பேர் இண்டிவிஜுவலா வந்து இருந்தாலுமே வந்து கட்சியுடைய தலைமை வந்து அதுல வந்து ரொம்ப தெளிவா இருக்காங்க. அப்படின்னு இருக்கும்போது திமுகவோட டெம்பரரி அரேஞ்ச்மெண்ட் தாராளமா வச்சுக்கலாம். அரசியலில் யார் வேணாலும் எப்படி வேணாலும் உறவு வச்சுக்கிடுவாங்க. ஏன் இவங்க திமுக கவர்மெண்ட் டிஸ்மிஸ் பண்ணாங்க மிஸ்ஸஸ் காந்தி. அதுக்கப்புறம் வந்து கலைஞர் வந்து நேருவின் மகளே வருக நிலையான அரசு தருகன்னு சொல்லி சொல்லலையா? அதனால ஒரு டெம்பரரி ட்ரூஸ் வந்ததுனால வரலாம். இப்போ அப்படி வந்ததுன்னா காங்கிரஸ் எப்படி இவங்களை குறை சொல்ல முடியும்? ஏன்னா திமுக விரட்டி விட்டது யாரு? காங்கிரஸ விரட்டி விட்டாங்க. இப்ப என்ன இங்க மட்டும் விரட்டி விடுவோம், ஆனா நீங்க வந்து நாங்க உங்களை விரட்டி விடுவோம், நீங்க டெல்லியில எங்களுக்கு சப்போர்ட் கொடுக்குன்னு கேட்கறதுக்கு உங்களுக்கு தார்மீக உரிமை ஏதாவது இருக்கா? அதனால வந்து திமுக வந்து பிஜேபி கூட போய் சேருமா சேராதா அது எனக்கு தெரியாது. சேர்ந்தா அதிசயம் இல்லை. அப்படி சேர்ந்தால் அதை பற்றி விமர்சிப்பதற்கு காங்கிரஸுக்கு எந்த தகுதியும் இல்லை. அவ்வளவுதான். ஆனா, இப்ப திமுகவினுடைய ஒரு கடந்த காலத்துல 2 விஷயத்த குறிப்பிடுறாங்க. இப்ப திமுகவும், அதிமுகவும் சேர்ந்து இங்க வந்து பிஜேபி ஆட்சிய வந்து அமெண்ட் பண்றதுக்கு முயற்சித்தாங்க. அப்படிங்கிற ஒரு கருத்தையும் இந்த சமயத்துல வந்து முன்வைக்கிறாங்க. இது எப்படி பார்க்குறீங்க? இதெல்லாம் கெஸ்ஸிங் கேம் தான். உண்மையில என்ன நடந்ததுன்னா, அது உண்மையில திமுகவும், அதிமுகவும் சேர்ந்து விஜய வந்து சிஎம் ஆகுறதுல நிப்பாட்டிடலாம் அப்படிங்கிற ஒரு பேச்சு இருந்ததுன்னு பரவலா பேசப்படுது. அதுல இவரு ஒரு நாள் என்ன சொல்றாரு, திரும்ப வந்து சிஎம் ஆபீஸ்ல ஸ்டாலினுடைய ஆபீஸ்ல இருந்து இந்த பேச்சு வந்தது. ஆனா அது நல்லா இருக்காதுன்னு நான் சொன்னேன். அடுத்து என்னைய கொண்டு வர்றதா சொல்லி பேச்சுகள்லாம் இருந்தது. அப்படி சொல்லிட்டு அடுத்த நாள் என்ன சொல்றாரு, இல்ல அது ஏதோ கிசுகிசு மாதிரி இருந்தது. அப்படிலாம் ஒண்ணும் இல்லைன்னா, இவர் வார்த்தைக்கு அப்புறம் என்ன மரியாதை இருக்கு? அப்புறம் ம். இதுல வந்து சிபிஎம் உடைய ஆல் இந்தியா ஜெனரல் செக்ரட்டரி பேபி பேபி. அவர் வந்து இல்ல இந்த மாதிரி பேசுனாங்க அது வேண்டாம்னு சொல்லி சொல்லி காலையில சொல்லிட்டு சாயந்தரம் இல்ல அப்படி நான் சொல்ல வரலன்னு சொன்னா இது அடல்ட் டாக்கா இல்லையே பேபி டாக்கா தான் இருக்கு. இதுக்கு என்ன மரியாதை இருக்கு? ஆனால் ம். நிச்சயமா ஏதோ அப்படி பேசி நடந்திருக்கு அப்படிதான் நம்ம யூகிக்கணும். ஆனா அந்த பேச்சு நடக்க பிஜேபி காரணம்னு சொல்லி நான் நினைக்கல. பிஜேபி அதுக்கு சைலண்ட் சப்போர்ட்டரா இருந்திருக்கலாம். ஏன்னா அவங்களுக்கு பிரச்சனை என்னன்னா இவ்வளவு பெரிய ஆளா இவர் விஜய் வளருவார்னு அவங்க எதிர்பார்க்கல. தன்னுடைய மொத்த கட்டுப்பாட்டு இருப்பாரு. மிஞ்சி மிஞ்சி போனா சரி இது ஒரு தொங்கு சட்டசபையாக வருவதற்கு விஜய் துணை புரிவார்னு அவங்க நினைச்சிருக்கலாம். அவங்க நினைப்ப மீறி இவர் வந்து தன்னந்தனியா ஏறக்குறைய ஆட்சி அமைக்கிற அளவுக்கு வந்துட்டாரு. அடுத்து இவருக்குள்ள அட்வைசர்ஸ் வந்து தமிழ்நாட்டுல பிஜேபி அல்லது பிஜேபி சப்போர்ட்டட் பார்ட்டியோட உறவு வச்சுக்கிடாதீங்க. அது வந்து நமக்கு நல்லது இல்லைன்னு சொல்லியிருந்திருக்கலாம். அதனாலதான் அவர் காங்கிரஸ் கொடுத்தோன்னு டக்குன்னு வாங்கிட்டாரு. அடுத்து இவங்க 8 எம்எல்ஏக்கள் வந்தோன்னா அதையும் வாங்கி வச்சுட்டாரு. இதெல்லாம் வந்து பிஜேபிக்கு வந்து கிளி ஏற்படுத்தி இருக்கலாம். ஏன்னா அவங்களுடைய நோக்கம் காங்கிரஸ வந்து காலி பண்ணணும். ஏன்னா அது ஒண்ணுதான் இவங்களுக்கு எதிராக ஆல் இண்டியா லெவல் பார்ட்டியா இருக்கிறது. ஆல் இண்டியா லெவல்ல நம்மளை தவிர யாருமே இருக்கக்கூடாதுன்னு பாக்குறாங்க. நார்த்ல ஏறக்குறைய அவங்க வெற்றி அடைஞ்சிட்டாங்க ஏறக்குறைய. ஆனா சவுத்ல ஏறக்குறைய தோல்வி அடைஞ்சிட்டாங்க. கர்நாடகால காங்கிரஸ் இருக்கு. இதுல தெலுங்கானால காங்கிரஸ் இருக்கு. இப்ப கேரளால காங்கிரஸ் வந்துருச்சு. இங்கேயும் 2 காங்கிரஸ் மந்திரி வந்தாங்கன்னா பிறகு கொஞ்சம் கொஞ்சமா 2 வட்டம் மாவட்டம்னு சொல்லி அவங்க வளர்ந்துருவாங்க. இது முளையிலேயே கிள்ளிடணும் அப்படின்னு அவங்க நினைச்சதுனால அவங்க இது சைலண்ட் சப்போர்ட் கொடுத்துருக்கலாம் அல்லது ஓரல் சப்போர்ட் ஆக்டிவ் சப்போர்ட் ஏதாவது கொடுத்துருக்கலாம் அந்த மூவுக்கு வந்து. ஆனா அப்படிப்பட்ட ஒரு மூவ் வந்தாலே அது வந்து அன்எத்திக்கல் இம்மாரல் அப்படின்னு நான் நினைக்கிறேன். பாலிடிக்ஸ்ல யார் அன்எத்திக்கலை பத்தி கவலைப்படுறது இம்மாரலை பத்தி கவலைப்படுறது இப்ப யாருமே கவலைப்படல. அதுதான் உண்மை. ஆனா அப்படிப்பட்ட ஒரு மூவ் வந்து சரியான மூவா இருந்திருக்காது. அது அந்த மூவ் வெற்றி அடையாமல் போனதுங்கிறது நல்லதுதான். இறுதியான எனக்கு ஒரே ஒரு கேள்வி சார். இப்போ இயற்கையே வந்து திமுகவிற்கு ஒரு வழியை கொடுத்திருக்கிறது. அடுத்த இளம் தலைவராக திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் அந்த தலைமையை வந்து ஏற்பதற்கு அவர் எதிர்க்கட்சி தலைவரா இப்ப வந்துட்டாரு. அடுத்து திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள் சட்டமன்ற தேர்தலில் தோல்வி அடைஞ்சிருக்கிறாரு. அவர் தேசிய அரசியல்ல கான்சென்ட்ரேட் பண்ணலாம்.
இப்போ காங்கிரஸ் இல்லாததுனால வரக்கூடிய லோக்சபா எலெக்ஷன்ல இப்போ அவங்க வந்து பிரதமரை முன்னிலைப்படுத்தணும். இப்ப விஜய் வந்து ராகுல் காந்திய பிரதமரா முன்னிலைப்படுத்தி வந்து அவர் பிரச்சாரம் பண்ணலாம். அப்போ மு.க. ஸ்டாலின் அவர்கள் ராகுல் காந்தியவோ, அப்போ காங்கிரஸ வந்து நம்ம இது பண்ண முடியாது. அப்போ மோடியையும் பண்ண முடியாது. ஏன்னா கொள்கை ரீதியா அ பாஜக வந்து எதிர் நிலையில இருக்கிறங்க அடிப்படையில. அப்போ திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள் ஒரு 3 ஃப்ரண்ட்ட கட்டமைப்பதற்கோ, அல்லது ஒரு அப்போசிஷன் யூனிட்டிக்கோ அவர் வந்து அ செயல்படலாம் அப்படிங்கிற ஒரு கருத்து ஒரு அரசியல் விமர்சகர்கள் வட்டாரத்தில பொதுவெளியில முன்வைக்கப்படுது. ஏனென்றால் தோல்வி அடைந்த அந்த மாலையே வந்து அகிலேஷ் யாதவ் அவர்கள் ஒரு ட்வீட் ஒண்ணு போட்டிருந்தாரு. நாங்க வந்து தோல்வி அடைஞ்ச உடனே நாங்க ஓடக்கூடிய பார்ட்னர்ஸ் கிடையாது, நண்பர்கள் கிடையாது. உங்களுக்கு கை குடுக்கக்கூடிய நண்பர்கள் அப்படின்னு சொல்லி திரு மு.க. ஸ்டாலின் அவர்களுக்கும், திரு திருமிகு மம்தா பானர்ஜி அம்மையாருக்கும் கை கொடுப்பது போல ஒரு புகைப்படத்த வந்து அவங்க வெளியிட்டிருந்தாங்க. அப்போ தேசிய அளவிலும் காங்கிரஸ வந்து ஒரு பார்த்துட்டாங்க. இவங்க வந்து ஒரு நிலையான ஒரு பார்ட்னர் கிடையாது. இது எப்பனாலும் முதுகுல குத்திட்டு போயிருவாங்க அப்படின்னு சொல்லி, அடுத்த வருஷம் யுபி தேர்தல் இருக்கு. அகிலேஷ் யாதவ் முன்னாடியே அலர்ட் ஆயிட்டாரு அப்படிங்கிற ஒரு கருத்து. இன்னொரு கருத்து திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள் நேஷனல் பாலிடிக்ஸ்ல அவர் என்டர் ஆவாரா? அப்படிங்கிற ஒரு கருத்து முன்வைக்கப்படுது. நீங்க எப்படி பார்க்குறீங்க? நிறைவான கருத்து. இந்த நேஷனல் பாலிடிக்ஸுக்கு போன தமிழ்நாட்டு தலைவர்கள் யாருமே வெற்றி அடைஞ்சதில்ல. இதை நம்ம புரிஞ்சுக்கணும். காமராஜரை விட பலம் வாய்ந்த ஒரு தலைவர் தான் அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டி தலைவராகவே இருந்தாரு. தமிழ்நாட்டு பாலிடிக்ஸை விட்டுட்டு நேஷனல் பாலிடிக்ஸ் போனாரு. இவர் வந்து தேசிய அளவில் உள்ள மாநில அரசியல் தலைவர்களில் முக்கியமான ஒருவராக ஸ்டாலின் இருப்பார். அதுல சந்தேகமே கிடையாது. ஸ்டாலின், மம்தா பானர்ஜி, தேஜஸ்வி யாதவ், இவர் அகிலேஷ் யாதவ், அதுக்கப்புறம் இங்க வந்து பட்நாயக், இவங்க எல்லாருமே வந்து முக்கியமான தலைவர்களாக இருப்பாங்க. அதுல எந்த விதமான சந்தேகமும் கிடையாது. ஆனா இவர் வந்து அவங்க எல்லாரையும் ஒருங்கிணைக்கிறதுக்கான முயற்சிகள்ல ஈடுபடணும்னு சொல்றது வந்து அவருக்கு சிக்கலை ஏற்படுத்துறதுன்னு நினைக்கிறேன். அந்த மாதிரி போக மாட்டாரு. எதிர்கட்சி தலைவராக இவர் இருக்கும் பொழுது, உதயநிதி இருக்கும் பொழுது இவர் வந்து அவருக்கு அட்வைஸ் பண்ண முடியுமே. அடுத்து இவர் தான் கட்சி தலைவராக இருக்கிறாரு. திராவிட முன்னேற்ற கழக கட்சியுடைய தலைவராக இவர் தான் இருக்கிறார். இன்னைக்கு திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு தேவையானது என்னன்னா, தி எல்டர்ஸ் விஸ்டம் அண்ட் தி யங்ஸ்டர்ஸ் ஆக்டிவ்னஸ், இந்த ரெண்டும் தேவை. பல சமயங்கள்ல நான் வந்து எச்சரிக்கை கொடுத்திருக்கேன். இதுக்கு எலெக்ஷனுக்கு முன்னாடி இந்த டிஎம்கேவுடைய ஐடி விங் ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும்னு பல தரம் சொல்லியிருக்கேன். நான் யாரும் சொன்ன போதெல்லாம் என்னன்னா, ஏதாவது ஒரு பொய் பிரச்சாரத்தை கிளப்பி விடுவாங்கன்னு தான் நானே நினைச்சேன். அந்த பொய் பிரச்சாரத்துக்கு எதிராக எச்சரிக்கையாக அவங்க இருக்கணும்னு சொல்லி. ஆனா நடந்தது என்னன்னா, ட்விட்டர் இதுல எல்லாம், இன்ஸ்டாகிராம் இதுல எல்லாம் வந்து இவ்வளவு ஆக்டிவா வந்து விஜய்க்குன்னு ஒரு டீம் ஒர்க் பண்ணிட்டு இருக்கும்போது அதை பத்தி ஒண்ணுமே தெரியாதவங்களா இவங்க இருந்தாங்க அப்படிங்கிறது வந்து ரொம்ப துரதிருஷ்டவசமானது. அதை இப்ப இவங்க சரி பண்ணிக்கணும். ஸ்டாலினும் அவருக்கு சொல்லியிருக்காரு, டீ கடையில நம்ம பேசிக்கிட்டு இருந்த அரசியலை இன்னைக்கு சமூக ஊடகத்துக்கு கொண்டு வரணும்னு. ஆனா நான் நினைக்கிறேன், டீ கடையிலையும் தொடரணும், சமூக ஊடகத்திலையும் அவங்க வரணும். இது ரெண்டும் முக்கியம் அப்படின்னு சொல்லி எல்லா கட்சிகளுமே இன்னைக்கு சமூக ஊடகத்துல வராம எந்த ஒரு கட்சியுமே வந்து தன்னை நிலைப்படுத்திக் கொள்ள முடியாது. அதுல திமுகவுக்கு மிகப்பெரிய கடமை இருக்கு அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். இவங்க ரெண்டு பேருமே இன்னைக்கு உள்ள நிலைமையில தேவைதான். கட்சி பொறுப்பில் திரு ஸ்டாலின் அவர்கள் தொடர்ந்து இருக்க வேண்டும். அப்படி இருப்பதன் மூலமாகவே தேசிய அரசியலில் குறிப்பிடத்தக்க ஒரு அரசியல் தலைவராக அவரால் இருக்க முடியும். ஆனா தன்னுடைய கட்சியை விட்டுட்டு அவர் தேசிய அரசியல்ல போறதுங்கிறது வந்து இட் இஸ் நாட் டிசைரபிள். அதுதான் என்னுடைய கருத்து. நிச்சயமா சார். பல்வேறு விவகாரங்கள்ல எங்க நேயர்களுக்கு ரொம்ப தெளிவா உங்களோட கருத்துக்களை பகிர்ந்தீங்க. மிகுந்த நன்றி. வணக்கம் கே. வணக்கம்.